ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மெலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா கர்நாடகா ஸ்டைல் வாங்கி பாத் தான். இது வந்து பிரிஞ்சால் ரைஸ்ன்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி மசாலா ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக, வாய்க்கு ருசியாக, ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வாங்கி பாத் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு காம்ப்ரமைஸே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது சூடான சாதத்தில் கடகடன் பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து வச்சிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டையுமே நீங்கள் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து குமின் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு 10லேருந்து 15 ஃபெனுக்ரிக் சீட்ஸ் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு நம்ம விரல் சைஸ் சின்னமன் ஸ்டிக், அதுக்கப்புறம் 3 கிராம்பு, ஒரு காடமம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் சில்லி, ரெட் சில்லி வந்து நான் ஒரு 5 சில்லி போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 தேங்காய் சில்லு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 கத்திரிக்காய் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சில்லி போட்டு அரைச்சிருக்கறனால காரம் வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சு நல்லா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரு அது மேலே போட்டு நல்லா 2 பெரட்டி சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, இல்லைன்னா மசாலா எல்லாம் கருகிரும். வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டு கை நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, போட்டு இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூடான சாதத்தில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா அள்ளி சாப்பிட்டு வருவாங்க. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.